ஹாய், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். பட் நான் இதை டின்னருக்காக வச்சுக்கிட்டேன். ஏன்னா சாப்பிட்டது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் இதே நாங்கள் டின்னராக வச்சுக்கிட்டோம். சண்டே விளாக் பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சத்து மாவு அப்படி இல்லைன்னா ராகி, கம்பு எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி இது மாதிரி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிணைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி கையில் வச்சு 2 ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்க்கு வந்துடும். இதை பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா இதை பண்ணுற ப்ராசஸே ரொம்ப சைல்டிஷாக, ரொம்ப சின்ன வயசில் பண்ணுற மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இது மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சுக்கு பால், நான் வந்து சுக்கு வந்து இப்படி ஃபுல்லாக நான் பார்த்ததே இல்லை. இப்போ இடித்தா இந்த மாதிரி உள்ளே வந்து பவுடராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. சின்ன வயசில் அம்மா போட்டு கொடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட எங்களோட டின்னர் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சர்ப்ரைஸ் பண்ணுங்க.